செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும், கார் இல்லாம வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் ஜோலை எல்லாம் செத்து போயிருவேன். அப்ப புரிஞ்சுக்க தம்பி, தம்பி நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். பகிர்வு கடையில, பங்கிட்டு கடையில, அத ரேஷன் கடையில வெள்ள சக்கரை பேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்து வர வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும். நான் வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான். முன்னாடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப இல்ல, கொஞ்ச நாள்ல ரேஷன் கடையே இங்க இல்லைன்னு வரும். ரேஷன்ல அரிசி தான் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, அப்புறம் கடையே இல்ல. நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும். அப்படி இல்ல வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன்னா சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமா வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன். புரியுதா? நீ கொழுப்படுத்து சாகிறதுன்னு முடிவுட்டா கூட